ஆதரவு உங்கள் கட்சிக்கு எப்படி இருக்கு சார்? வேட்பாளர் வந்து அமோகமான ஆதரவு இருக்குங்க. அதுக்கு விளக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அவர்கள் எம்பி இருந்த பொழுது எந்த ஒரு கிராமத்திற்கும் எந்த பொதுமக்கள் விழாக்களிலும் கலந்து கொள்ளாத ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மக்களோடு மக்கள் இணைந்து எல்லா சுப காரியம், கோயில் விசேஷம் அது எல்லாமே வந்து ஒரு வாரம் கழிச்சுன்னா கூட அந்த குடும்பத்துல போய் அவங்களுடைய நலனை விசாரிக்கிறார். அது வந்து மக்கள் மத்தியில் இடம் முடிச்சுருக்குது. இரண்டாவது, பாலக்கோட்டுக்கு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்துங்கிறாரு. காரிமங்கலத்துல ஒரு மகளிர் கலைக்கல்லூரி, காரிமங்கலத்தில் சட்டக்கல்லூரி, பாலக்கோட்டுல GH மருத்துவமனையை 100 படுக்கரை கொண்ட மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணுங்கிறார். அடுத்தது குழந்தைகள் பிரசவத்திற்காக குழந்தைகள் மருத்துவமனை விரிவாக்கம் பண்ணுங்க தனியாக. மூணாவது, இந்த இறந்தார்கள்லாம் அது வந்து மாயானக்குள்ள உடனடியாக இது பண்ற மாதிரி அது ஒரு பெருசா பண்ணிங்கிறாரு. கடந்த 5 ஆண்டுகள் அவர்களை சாதனை சொல்லுங்களா? அதேதான், கடந்த 5 ஆண்டுகளில் இத்தனை சாதனை. கிராமப்புறங்களில் அனைத்து வசதியும், ரோடு வசதி, டிச் வசதி, லைட்டு, மற்ற அடிப்படை வசதி பூரா ஒருவேளை முடிஞ்சது என்னவோ அனைத்தும் செய்யறாரு. அது மக்கள் மத்தியில் ரொம்ப இடம் பிடிச்சிருக்குது. இந்த முறை நான் பாலக்கோடு சித்திரப்பட்டி மாதவன் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர். நான் இந்த முறை உங்களுக்கு இதே வருங்க. அது எதனால கேட்டீங்கன்னா, இந்த கடந்த ஆண்டுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணெய்கோல் புதூர் கால்வாய் திட்டம் எப்படியாமட்ட ஒரு திட்டம், அந்த திட்டத்தை உபரிநீர் கால்வாய் மூலமா ஏரி குளமெல்லாம் ரப்பிந்தா இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் செழிப்பாம இருக்கும். சிப்காட் பண்ணியிருந்தா அங்க 2 லட்சம் மாணவர்கள், படித்த மாணவர்கள் வேலைக்கு போயிருக்குவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எண்ணெய்கோல் புதூர் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவது என்று அங்கேயே போய் அவர் சொன்னாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தா கூட இந்த மக்கள் வந்து ஏதோ பலனடைஞ்சவங்க இல்லாமல் மிக சிரமப்பட்டு ஒரு வேதனையில் பாலைவனத்தில் வாழ்ற மாதிரி வாழ்றாங்க ஐயா. அவரு என்ன இதாங்க ஒரு அந்த நீர் ஆதார திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதான்னு நாங்கள் பல முறை சொன்னோங்க. 600 கோடி ரூபாய் ஒதுக்கணும்பா, ஆட்சி மாற்றம் வந்த பின்னாடி திமுக கிடப்பில் போட்டுருச்சு இன்னும் சொன்னாரு. அட்வைஸ் பண்ணினே தான் இருக்கிறோம். KP அவர்களுக்கும் நீங்க வந்து 5 முறை இந்த தொகுதியில் வந்து எவ்வளவு வளர்ச்சி பண்ணீங்களான்னும் போது அது ஒண்ணுதான் என்னுடைய குறை. அதுக்கு நான் 600 கோடி ரூபாய் ஒதுக்கணும், திமுக ஆட்சியில் அது கிடப்பில் போட்டாங்க அவரு சொன்னுங்கிறாரு. அவரும் நாங்க வந்து சாதாரண தொகுதி மக்கள் விடமாட்டாங்க. இந்த ஆண்டு ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் இந்த 5 ஆண்டில் அடுத்த ஆட்சியில வந்து அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குவாங்க. அதேதான்.